இதில் வரும் மந்திரம் மற்றும் எந்திரம் பற்றிய தகவல்கள் பழங்கால ஓலைச்சுவடிகள் மற்றும் நூல்களிலிருந்து எடுக்கப்பட்டவை. இவை உண்மையான தகவல்களாக இருந்தாலும் ஒரு குருவின் வழிகாட்டுதலுடன் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். தவறான முறையில் பயன்படுத்தினால் ஏற்படும் விளைவு விலக்கி இந்த சேனல் எவ்வித பொறுப்பும் ஏற்காது. இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள்: அவன், கடலை, தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு, புஷ்பம், சந்தனம், குங்குமம், கற்பூரம், சாம்பிராணி, மேலும் சுண்டல் வலை பாயாசம் ஆகியவற்றை படையலாக சமர்ப்பிக்கவும். இவனுடன் மணப்பலகை மற்றும் ஒரு சிப்புத்தகடு தேவைப்படும். ஓம் நம சிவாய. சர்வம் சிவமயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பார்ந்த பக்தர்களே, இன்றைய இந்த அருமையான காணொளியில் பதிவில் நாம் அறிந்து கொள்ளப் போவது மிகவும் சக்தி வாய்ந்த சரஸ்வதி உபாசன மந்திரம் எந்திரமும் ஆகும். இந்த மந்திரத்தை முறையாக உச்சரித்து இந்த எந்திரத்தை சரியாக பயன்படுத்தினால் உங்களுக்குள் மறைந்திருக்கும் அறிவாற்றல் வெளிப்படும், கல்வியில் முன்னேற்றம், நினைவாற்றல் அதிகரிக்கும், பேச்சுத்திறன் மேம்பாடு ஆகியவை இயல்பாக உண்டாகும். மேலும் சரஸ்வதி தேவியின் அருள் முழுமையாக பெற்று அறிவும் வாக்கு சித்தியும் பெறலாம். புதியதாக மந்திரம் கற்றுக்கொள்பவர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் அனைவரும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த அரிய முறையை பயன்படுத்தி சரஸ்வதி தேவியை உங்கள் நாவில் குடியிருக்கச் செய்யலாம். அதனால் இந்த வீடியோவை முழுவதுமாக கவனமாகவும் எந்த ஒரு செயலையும் ஆரம்பிப்பதற்கு முன்பாக முதலில் உங்கள் குருவை மனதில் தியானித்து குரு மந்திரத்தை சொல்ல வேண்டும். குரு மந்திரம்: ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இந்த உபாசனையை நீங்கள் குறிப்பாக நவராத்திரி காலத்தில் தான் செய்ய வேண்டும். நவராத்திரி நாட்களில் அதிகாலையில் சூரிய உதய நேரத்தில் எழுந்து நீராடி சுத்தமாக இருந்து நெற்றியில் மற்றும் உடல் முழுவதும் விபூதி பூசிக்கொள்ளுங்கள். அடுத்து ஒரு சுத்தமான இடத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். பசு மாட்டுச்சாணம் பூசி மூழ்கி அதில் அழகான கோலம் போட வேண்டும். அந்த கோலத்தின் மேல் ஒரு மணப்பலகை வைத்து அதன் மேல் நீங்கள் படித்து வரும் அல்லது கற்க விரும்பும் அனைத்து புத்தகங்களையும் வைத்து கொள்ளுங்கள். பின்னர் அந்த புத்தகங்களுக்கு சந்தனம், குங்குமம், புஷ்பம் வைத்து பூஜை செய்ய வேண்டும். அதன் பின் திரையில் காட்டப்பட்டுள்ள சரஸ்வதி சக்கரத்தை ஒரு செப்பு தகட்டில் கவனமாக வரைந்து கொள்ளுங்கள். அதன் பின் அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து முறையாக பூஜை நடத்தி தூபம் தீபம் காட்ட வேண்டும். பின்பு மனதை ஒருமுகப்படுத்தி தியான நிலையில் அமர்ந்து கொள்ளுங்கள். தியான மந்திரத்தை பின்பு சொல்ல வேண்டும். தியான மந்திரம்: ஓம் மகாமாயே மகாபிரபஞ்சே சர்வ சாஸ்திர விசாரதே ஆஷனிகர்ம பந்தஸ்து புருஷோத்தம ஸ்திதம். இந்த தியான மந்திரத்தை பக்தியுடன் சொல்லி முடித்த பின்பு மூல மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். மூல மந்திரம்: ஓம் சரஸ்வதி வாக்விலாஷினி என்றே நாவின் மேல் விளையாடுக மூகாம்பிகே. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் பிரம்மபுத்ரியே நமக. இந்த மூல மந்திரத்தை 9 நாட்கள் தொடர்ந்து தினமும் 108 முறை ஜபிக்க வேண்டும். இவ்வாறு முறையாக செய்து வந்தால் சரஸ்வதியின் தேவி அருள் பெற்று அறிவும் நினைவாற்றலும் வாக்குத்திறனும் அதிகரிக்கும். இவ்வாறு இந்த சரஸ்வதி உபாசனையை முறையாக பக்தியுடன் செய்து வந்தால் சரஸ்வதி தேவியின் அருள் நிச்சயமாக கிடைக்கும். அறிவு வளம் பெருகி நினைவாற்றல் மேம்பட்டு பேச்சுத்திறன் வளர்ந்து நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் வெற்றி பெறுவீர்கள். இந்த அரிய உபாசனையை அனைவரும் செய்து அம்மன் அருளை பெற்று வாழ்க்கையில் உயர்ந்து விளங்குங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிரவும். மேலும் இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.